வணக்கம் மக்களே. திமுகவோட கூட்டணியில் தொகுதி பங்கீடோட இழுபறி. விசிக முதல் தேமுதிக வரைக்கும் திமுகவோட கூட்டணியில் போர்க்கொடி உயர்த்திக்கிட்டு இருக்கிற 6 கட்சிகள். இந்த மாதிரியான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வந்துட்டுருக்க இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு ஆலோசனைகள்லாம் ரொம்பவே தீவிரப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுருக்குது. திமுக மற்றும் அதிமுகவோட கூட்டணிகள் தங்களோட கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்துட்டுருக்காங்க. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஒரு இழுபறைக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சியோட தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை உறுதி செஞ்சுருக்காங்க. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. இந்த முறை 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா இடமும் வழங்கியிருக்காங்க. இதன் மூலம் தான் காங்கிரஸ் கட்சி திரும்பவும் திமுகவோட கூட்டணியில் தொடருங்கிற ஒரு நிலை இப்போ உருவாகியிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை முடிஞ்சப்பையும் கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளோட தொகுதி பங்கீடு பற்றின பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வராமல் தான் இருக்குது. இதனால் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பற்றின இழுபறி இன்னும் இருந்துட்டு தான் இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் வைகோ தலைமையிலான மதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் அதிருப்தி இருக்கிறதா சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியோடு நடந்தது போலவே முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த விவகாரத்தை முடிச்சு வைக்கணும்னு சொல்லி கூட்டணி கட்சிகள்லாம் கோரிக்கை வச்சிருக்கதா ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. இப்போ திமுகவோட சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த குழுவோட கூட்டணி கட்சிகள் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் தொகுதி எண்ணிக்கையில் இன்னும் உடன்பாடு எட்டப்படலைன்னே சொல்லலாம். கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை சொல்கிறாங்க. ஆனால் திமுக தரப்பில் ஒற்றை இலக்கத்தில் தான் தொகுதிகள் வழங்க முடியும்னு சொல்லி முன்மொழியும் வைக்கிறாங்க. இதன்படி பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 5 தொகுதிகளும், தேமுதிகவுக்கு 8 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 7 தொகுதிகள் தான் வழங்கப்படும்னு சொல்லி முன்மொழிவும் வச்சுருக்காங்கன்ற தகவலும் கிடைச்சிருக்கு. இதனால் சில கட்சிகள் ஏற்க மறுத்திருக்கதாகவும் சொல்லப்படுது. இதுலேயும் குறிப்பாக போன தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகளும் கொடுத்துருக்காங்க. இந்த முறை ஒரு தொகுதி குறைக்கப்பட்டதுனால அதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 7 தொகுதிகள் மட்டுமே கொடுத்துருக்காங்க. புதிதாக சேர்ந்த தேமுதிகவுக்கு 8 தொகுதிகள் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி திருமாவளவனோட தரத்தில் ரொம்ப அதிருப்தி சொல்கிறதா சொல்லப்படுது. தேமுதிகவோட நிலைமையும் இப்போ சிக்கலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ அந்த கட்சிக்கு மாநில அந்தஸ்து கட்சி இல்லைங்கிறதுனால சில தொகுதிகளில் திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும்னு சொல்லி ஒரு நிபந்தனையும் வைக்கப்பட்டிருக்கதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. மக்களே, இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.